யாக்கோபு தன் குடும்பத்தை விட்டு இறக்கப்பட்டான். எத்தனையோ வருஷங்கள், கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள். அதற்கு பிறகுதான் அவன் சொல்றான், இதுக்கு பின்பு நானும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் நான் செய்யணும், சம்பாதிக்கணும்னு சொல்லி இறக்கத்திலே போய் கொண்டிருந்த யாக்கோபுக்கு அவன் என்ன செய்தாலும் கர்த்தர் அவனை வாய்க்கும்படி, அவனை ஆசீர்வதிக்கும்படி ஒரு ஏற்றத்தை வைத்திருந்தார். இவன் சொல்றதுதான் அங்க நடக்கும். ஒரு அல்லையில சொல்லுங்க, புள்ளியும் வாரியும் போடுற குட்டி போடணும்னா அதுதான் போடும். ஒரு அல்லையில சொல்லக்கூடாதா? ஏன்னா இதுலதான் வேதம் அழகா, பலமுள்ளவைகள் யாக்கோபை சேர்ந்தன, பலவீனமானவைகள் லாபானை சேர்ந்தன. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த 2024 உன்னை பலத்திற்கு மேல பலனடைய? வாங்கிக்க 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 வாங்கிக்க. ஒருவன் உன்னை ஏமாற்ற முடியாது, ஒருவனும் ஆசீர்வாதத்தை பறித்துக் கொள்ள முடியாது. யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் நீ பலப்படுவாய். 2024 நீ யாக்கோபின் வல்லவரின் கரங்களால்